சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்பாங்க. எத்தனை வருஷமாக மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? 15 வருஷமாக மருந்து எடுத்துருக்கீங்க. அங்கே போய் எதாவது கேட்டிங்க? இல்லை சார். அப்போ என்னையை பார்த்தா எப்படி தெரியுது? நான் கேட்பேன். இது குவைட் காமன், எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் மக்களுக்கு எப்போவுமே நான் அவே ஃப்ரம் டாக்டர்னு தான் சொல்லுவேன். அவே ஃப்ரம் டாக்டர்கிட்டே வராத. நல்ல உணவு, நல்ல பயிற்சி, நல்ல மன எண்ணம், எண்ணங்கள் சரியாக நீங்கள் டாக்டர்கிட்டே வர வேண்டியது இல்லையே. இந்த மருத்துவத்தில் சைடு எஃபெக்டாக இருக்காதா? இப்படி ஒரு டோஸ் எடுக்கும்போது 5 டோஸ் எடுக்க முடியாதுன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்க, 10 இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? ஸோ இப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்பொழுது இங்கிலீஷ் மெடிசனும் சரி அல்லது தமிழ் மெடிசனும் சரி, எல்லாத்தினுடைய டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு வரும்பொழுது ஒன்று கிட்னி வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணும், இல்லை லிவர் ஃபில்ட்ரேஷன் பண்ணும். ஸோ தமிழ் மெடிசன் மட்டும் அதோட டாக்ஸின்ஸோ அல்லது அதோட ரிலீஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ஆர்கன்ஸில் தங்காதா சார்? இதில் தங்க கரெக்டாக மருந்து செய்யும்போது எப்படி தங்கும்? வணக்கம் சார். வணக்கம். ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறது அப்படின்றது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம். அதுவும் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வேறு வேறு இடங்களில், அதுவும் நீங்கள் ஆரம்பிச்சிருக்க கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இன்டிகிரேட்டட் மெடிசின்ஸோட நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஒரு க்யூரேட்டிவ் நோக்கி போயிட்டுருக்குறோம், அவ்வளோதான். அதாவது என்னென்னா ஒரு கான்செப்ட் என்னென்னா, ஒரு நோய் அப்படிங்கிறது க்யூர் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். லைஃப் டைம் மெடிக்கேஷன், அதை தொடர்ந்து அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸு, அதனால் ஹெல்த்து பாதிக்கிறது. இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரில. ஒரு குழந்தைக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு 17 வயசில் ஒரு பிசிஓடி ஃபைன் பண்ணுறீங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நார்மலாக ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம். பீரியட் வர்றதில்லை, அமினோரியா அப்படின்னா மருந்து எடுத்துக்கிறோம். ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம் அந்த மருந்து எடுத்ததுமே பீரியட் வரும். ஆனால் நெக்ஸ்ட் பீரியட் வரைக்கும் மறுபடியும் அது மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். எவ்ரி பீரியட் அது சாப்பிட்டு தான் ஆகணும், நிறுத்தவே முடியாது. ஒன்ஸ் இப்படி பண்ணினாவே உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துடும். தென் யூ சப்போஸ் டு டேக் லைஃப் டைம் மெடிக்கேஷன். அடுத்து தைராய்டு வரும். அப்புறம் லைஃப் டைம் நீங்கள் வந்து ஒரு நோயாளி ஆக்கப்படுகிறீர்கள். அதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு 17 வயசில் ஆரம்பிக்கிறது, லைஃப் டைம் நீங்கள் வில் பி எ பேஷண்ட். இந்த கான்செப்டை பிரேக் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அப்போ தான் நம்ம சித்தாவில் சூப்பரான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நிறையா என்னோடய சீனியர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ஒவ்வொருத்தராக எனக்கு எல்லா பெரிய பெரிய ஆட்கள், இந்த சித்தாவில் இருந்தவங்க, ஹோமியோவில் மிகப்பெரிய ஆட்கள் எல்லாமே என்னுடைய நண்பர்கள். ஸோ இதெல்லாம் உட்காந்து பேசும்போது சரி, ஏன் இப்படி பண்ணக்கூடாது? ஏன்னா வேர்ல்டில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து, நான் நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன், இன்டகிரேட்டட் அப்படிங்கிறது. என்ன ரீசன்னா, யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஆனால் அங்கே என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அலோபதி, அது கூட ஒரு ஃப்ளவர் தெரப்பி, இந்த கலர் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, அப்புறம் யோகா, அதெல்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நமக்கு இங்கே வந்து மிகப்பெரிய பேஸ் இருக்குது, சித்தா. வேர்ல்டுலேயே தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்கிறது சித்தா தான், ஆயுர்வேதா தான். ஸோ சித்தாவிலேருந்து இப்படி ஆயுர்வேதா, இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட். எல்லாமே ஹெர்பல் வச்சு பண்ணக்கூடிய விஷயம். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி எல்லாமே ஹெர்பல் வச்சு சைடு எஃபெக்ட் இல்லாமல் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதை ஏன் ஒருங்கிணைக்கும் போது என்னென்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது ஒருங்கிணைப்பு தான். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், எல்லா நோய்களுக்குமே பிரச்சனையே மனசு தான். இந்த மைண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் எப்போ பாரு நெகட்டிவாக வராங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. ஒரு பாசிட்டிவாக, சார் இது சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது, நான் உற்சாகமாக இருக்கிறேன், கடன்னு இறங்கும். இது மட்டும் இல்லை, எல்லா நோய்க்குமே காரணம் மைண்டு தான் அப்படின்னு சாமுவல் ஹானிமன் சொல்கிறார், அதாவது ஹோமியோபதியோடைய தந்தை. ஸோ அப்போது அவர் மைண்ட் சிம்டம்காக நிறைய மருந்தை ஹோமியோபதியில் உருவாக்குறார். அதுதான் ரொம்ப எக்ஸலண்ட். இப்படி கோபம் வருது, அது கோபத்தை குறைக்க முடியுமானா சப்ரஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சது என்ன, சப்ரஸ் பண்ண முடியும் கோபத்தை. மருந்து கொடுத்தா அவன் ரொம்ப சுணங்கிடுவான், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவன் மயக்க நிலை மருந்துகள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்டி டிப்ரெசன்ட் அந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கும்போது என்னென்னா, ஒரு நம்னஸான ஒரு ஃபீலிங், ஒரு ஆக்டிவாக இருக்கவே முடியாது. ஆனால் இது இல்லாமல் ஒரு மருத்துவம் இருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை ஒருங்கிணைக்கும் போது என்னென்னா, மைண்ட் லெவலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். டயட்டில் யோகா, பேசிக் யோகா அண்டு இந்த நேச்சுரோபதி அது ரொம்ப இன்வால்வ் ஆகும். நல்ல மருந்துகள், இப்போ நியூரோ நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், பேங்க், அப்போ சித்தாவில் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் போது என்ன நினச்சி பாருங்கள், அப்போ ஒரு நோய் பல்முனை தாக்குதலுக்கு உட்படுது. ஸோ அப்போ ஈஸியாக க்யூர் ஆகும், சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும், பக்க விளைவுகள் இருக்காது. இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம்.
அண்ட் பொதுவாக இப்போ ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறப்போவே வந்துட்டு பேஷண்ட்ஸ் ஜென்ரலாகவே வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஒன்று வந்துட்டு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயத்துக்கு போய் இன்னொரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த 2 பயம். ஸோ இதை வந்துட்டு எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணி பேஷண்ட்ஸ் எல்லாம் இங்கே ட்ரீட் பண்ணிட்டு? அதாவது பயப்படுறதுன்னா இப்போ ஒரு இந்த கொரோனா இந்த மாதிரி பெரிய விஷயங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்களுக்கு ஓரளவுக்கு சித்தால ஆயுர்வேதில் நிறைய இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆவல் இருக்குது, விழிப்புணர்வு வந்திருக்கு, ஒரு ஆவல் இருக்குது வந்து வாங்க பார்க்கலாம். ஆனால் எப்போவுமே மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ப மாட்டாங்க. நீங்கள் என்னையா ஒரு மோசமான விஷயத்த டிவியில் போடுங்க, டக்குன்னு பார்ப்பாங்க, ப்ரமோட் ஆயிரும். நல்ல விஷயத்த சொல்லும்போது கொஞ்சம் அக்செப்ட் பண்ண டைம், இல் டேக் டைம். அப்போ இது உண்மையாகவே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். ஒரு சமயம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் யாராவது ஸ்டெப் இன் பண்ணால் தேர் லக்கியஸ்ட் பர்சன். பிகாஸ் தே ஆர் கோயிங் டு க்யூர் த டிசீஸ். சைடு எஃபெக்ட்லாம் கிளியர் பண்ணிடுவோம். அவங்க ஹெல்த்தி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை விட வேறு என்ன வேணும்? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ மக்களுடைய மென்டாலிட்டி எப்பவுமே நம்ம இப்போ ஃபாரின் கல்ச்சரை சீக்கிரம் அடாப்ட் பண்ணியிருப்போம். நம்மளோட நாட்டை அந்த ஹெரிட்டேஜை மறந்துடுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா வேர்ல்டுலேயே அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்து சாகாமல் ஜீவசமாதியான நம்ம நாள் தானே. வேறு எங்கேயாவது அப்படி இருக்கா? இல்லவே இல்லை வேர்ல்டுலேயே. ஸோ இதோட வேர்ல்டுலேயே கல்ச்சரை என்னென்னு கொண்டு வந்தது நம்ம நாடு தான். இதையெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்குன்னு பல விஷயங்கள் நமக்குள்ள நடந்ததுனால நம்ம மைண்ட் செட் மாறிடுச்சு. அதை மறுபடியும் ரிவோக் பண்ணணும், அதை மறுபடியும் பழைய நிலைக்கு திருப்பணுங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தீங்கன்னா இதில் நோய்க்கு தகுந்த மாதிரி நோயோட தன்மை, அவங்களுடைய ஏற்பு நிலை, அவங்களுடைய வைட்டல் ஆர்கன்ஸோடைய எஃபெக்ட் இதெல்லாம் பார்த்து தான். இப்போ ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒரு இன்டைஜஷன் இருக்குது, அல்சர் இருக்குன்னா நீங்கள் ஷுட் நாட் டேக் லைஃப் டைம் மெடிக்கேஷன். அது லிவரை ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு ஒரு டீடாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் மருந்து எடுத்திங்கன்னா சரியாக போகும். இது சாதாரண மருந்து தான். இதே உங்களுக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ யூ சப்போஸ் டு டேக் லைஃப் டைம் மெடிக்கேஷன் விச் டசன்ட் ஹேவ் எனி சைட் எஃபெக்ட். அதுதான் முக்கியம். இப்போ எந்த சைட் எஃபெக்ட் இல்லாமல் நல்லா இருக்க போல நான் நல்லா இருக்கலாம், மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் எனக்கு வீக் ஆகாது, நான் நல்லா இருக்கேன்னா அதுதான் பெரிய விஷயம். ஸோ அதான் வி ஆர் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி சித்தாவில் ஹைப்போடென்சிவ் மெடிசன்ஸும் நான் நிறைய யூஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்க விளைவுகள் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மெட்டல் இல்லாத ஒரு விஷயமே இல்லை. உங்கள் உடம்புல அயன் இருக்கா? பிளட் டெஸ்ட் எடுத்து அயன் எடுத்து பார்ப்பீங்களா? அப்போ உங்கள் உடம்புல மெட்டல் இருக்கா? சரி, சிம்பிளான விஷயங்களே மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. இங்கே வந்துட்டு சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்பாங்க. எத்தனை வருஷமாக மருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க? 15 வருஷமாக மருந்து எடுத்துருக்கேன். அங்கே போய் எதாவது கேட்டிங்களா? இல்லை சார். அவன் என்னையை பார்த்தா எப்படி தெரியுது? நான் கேட்பேன். இது குவைட் காமன், எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் மக்களுக்கு எப்போவுமே நல்ல விஷயங்களை சஸ்பெக்ட் பண்ணுற பழக்கம் இருக்குது. அதை இது வந்து பிரேக் பண்ணி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக தே ஆர் லக்கி. எந்த மாதிரியான டாக்டர்ஸ் இங்கே இருக்காங்க இப்போதைக்கு? இப்போ எல்லாமே சித்தா, ஹோமியோ, ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி, யோகிக் சயின்ஸ் எல்லாமே இருக்காங்க. அது போக அக்குபஞ்சர், தெரபிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. எல்லா கைண்ட் ஆஃப் தெரப்பியும் நம்ம பண்ணுறோம். ஸோ என்னென்னா எங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. நாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். இந்த எப்படி ஒரு பேஷண்ட் எப்படி கேஸ் டேக்கிங் எப்படி ரொம்ப முக்கியம். என்ன இப்போ டயபெட்டிக் இருக்கா, ஹைப்பர்டென்ஷன் எத்தனை வருஷம் எடுக்கிறீங்க, என்ன அதனால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸு. ஸோ இது எல்லாமே டீப்பாக ஒரு கேஸ் அனலைசிஸ்லேயே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இது ட்ரைனிங் நீங்கள் எங்கே முடிச்சுட்டு வாங்க, எங்கிட்ட வந்தால் ட்ரைனிங் இருக்குது. ஸோ எங்கள் ட்ரைனிங் ஆமாம், எந்த டாக்டர்னாலும் எடுத்ததும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண விட மாட்டோம். ஸோ வி ஹேவ் ட்ரைனிங். அந்த செஷன் இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே படிக்காத விஷயமா இருக்காங்க. எங்ககிட்ட ட்ரைனிங் வந்தால் தே ஆர் லக்கி. என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு? இல்லை, அது பொதுவாக பேஷண்ட் ஃபாலோஅப்பு அவங்களுக்கே பொதுவாக நமக்கு அக்கறை இல்லைங்கிறது தான் நான் பொதுவாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். மக்களுக்கே அவங்கள பற்றி அக்கறை கிடையாது. ரொம்ப இக்னோரண்ட்டாக இருக்காங்க. இக்னோரண்ட். ஆமாம். என்னென்னா வரட்டும், வந்தால் பார்த்துக்கலாம், அது வருமுன் தவிர்ப்போங்கிற ஃபீல் இருந்தாவே நான் அவே ஃப்ரம் டாக்டர்னு தான் சொல்லுவேன். அவே ஃப்ரம் டாக்டர்கிட்டே வராத. நல்ல உணவு, நல்ல பயிற்சி, நல்ல மன எண்ணம், எண்ணங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்டே வர வேண்டியது இல்லையே. ரொம்ப தேவைன்னா வந்தால் போதில்லைன்னா வர வேண்டாம். ஸோ அதே மாதிரி ஒரு பேஷண்ட் எப்பவுமே கீப் அப் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி சிஸ்டம்ஸ் கரெக்டாக இருக்குது, டயக்னோஸ்டிக்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதுக்கான இப்போ ஸ்கேன் இருக்கா, மற்ற இப்போ எங்கிட்ட அந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸுமே இருக்காங்க. அலோபதி டாக்டர் எல்லாமே எங்க கூட கோஆப்ரேட் பண்ணி தான் ஒர்க். ஏன்னா இட்ஸ் ஃபார் அ குட் காஸ். அப்போ வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட இப்போ எங்களுக்கு ஒரு டவுட் வருது, உடனே வில் கெட் அன் ஒப்பீனியன் ஃப்ரம் கார்டியாலஜிஸ்ட்டோ, பல்மனாலஜிஸ்ட்டோ, இல்லை வேறு ஏதாவது கைனிக் ஒப்பீனியனோ ஏதோ வாங்கினா வாங்கி அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க. இப்போ ஒரு சேஃபாக எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, 5 சென்டிமீட்டர் ஒரு ஃபைப்ராய்டு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நார்மலாக போனால் என்ன செய்வாங்க? சர்ஜரி மேபி. நம்ம 2 குழந்தை ஆகிடுச்சு, எனக்கு ஒரு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு, என்ன சொல்லுவாங்க? யூட்ரஸ் எடுத்துருங்க, இது மேண்டேட்ரி, நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் வேண்டாம், யூட்ரஸ்லேருந்து கட்டியை மட்டும் அவங்க லேப்பில் எடுத்து தரோம். அப்போ எல்லா டாக்டருமே சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, மறுபடியும் கட்டி வரும் என்ன பண்ணுவீங்கன்னு. ஸோ அதுக்கு தான் வி யூஸ் த டீடாக்சிஃபிகேஷன்.
ஸோ டீடாக்ஸ் பண்ணி ஒரு கட்டி வரணும்னா ஏதாவது ரீசன் இருக்குங்களா, ரூட் காஸ் இருக்குங்களா. ஸோ வில் டீடாக்ஸ்ஃபை த பாடி. ஒரு 3 months டீடாக்ஸிஃபை கொடுத்தா அங்கே பாடி கிளென்ஸ் ஆயிரும். தென் வில் கிவ் த சம் கைட்லைன்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும், இப்படியெல்லாம் ஹெல்த்தை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வராதுமா அப்படின்னா வராது. ரெகுலர் ஃபாலோ எத்தனையோ பேர் கட்டி எங்கள் டாக்டர்ஸ் எங்களுக்கு ஒரு கைனிக் டாக்டர் இருக்காங்க, அவங்க எடுத்து கொடுத்துருக்குறாங்க, அழகாக எடுத்து கொடுப்பாங்க. லேப்லேயே ஒரு 8-10 சென்டிமீட்டர் வரைக்கும் எடுத்துருக்குறாங்க. எடுத்து கட்டி எடுத்து அதை நீட்டாக இது பண்ணி அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்துடுவாங்க. தென் வீல் கிவ் அந்த ஆன்டிடாக்சிஃபிகேஷன் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் கட்டி வராது. ஸோ இதெல்லாம் பாசிபிள்ங்க. அது எங்கே பாசிபிள்? இன்டகிரேஷன் தான் பாசிபிள். நான் அந்த மருத்துவம் சரியில்லை, இந்த மருத்துவம் மெடிகேஷன்ஸ் மாத்திரம் வச்சு பண்ணுறதை விட இப்படி எல்லாரோடையும் கோப்பப் பண்ணி பண்ணும்போது we can get. இப்போ எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் சித்தா வந்துருச்சு, ஆயுர்வேதம் வந்துருச்சு பார்த்தீங்களா. எல்லாம் அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் அதை விட இது வந்து டெக்னிக்கலி ஹை குவாலிஃபைட் இது மெடிசன்ஸ் செய்ய தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக். ஸோ டயக்னோஸ்டிக்ஸ், அப்புறம் மெடிக்கேஷன், ஃபாலோஅப்ஸு, அவங்க டயட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக, ரொம்ப ஹெல்த்தி. அப்படி நார்மலாக என்ன சாப்பிட்றீங்கன்னா நான் கண்ணை மூடி சொல்கிறேன், கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். காலையில் இட்லி தோசை, கரெக்டாக மதியானம் லஞ்சு ரைஸு, நைட்டு சப்பாத்தி, கரெக்டாக இதுதான் எல்லாம் பண்ணுறேன். இது பண்ணாதீங்கிற இது என்ன ஹெல்த் இருக்குது போகுது. ஸோ மாற்றி கொடுப்போம். அந்த மாற்றும் போதே அவங்க ஹெல்த்தி ஆயிடுவாங்க. ஸோ மாற்றி கொடுப்போம். ஒவ்வொருத்தருடைய போய் வாத பித்த கவாலாம் பார்த்துட்டு அவங்க மாற்றி கொடுத்துருவோம். தென் அதை அடாப்ட் பண்ணும்போது அவங்க எனர்ஜைஸ் ஆயிடுவாங்க, இம்யூனிட்டி ரைஸ் ஆகும், நோய் அவ்வளோ சீக்கிரம் வராது. வந்தால் அப்போ நேச்சுரல் மெடிசன் எடுத்துக்க வேண்டியதான். பட் இப்போ தானே சார் அந்த டயட் கல்ச்சர்லேருந்து எல்லாமே கான்ஷியஸ் ஈட்டிங்கிறது இப்போ தான் வர ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு கிடைத்த உணவுகளை சாப்பிட்டு அவங்க வந்துட்டு பேலன்ஸ்டாக இருந்தாங்க. நடுவில் இருக்க காலத்தில் தான் வந்து நம்ம ரொம்ப சிக்காக ஆகிட்டோம். அதுக்கு பிகாஸ் நம்ம உணவு பழக்கம் வந்து சரியாக இல்லை. அதுக்கு ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜென்ரலாக வந்து இந்த இட்லி தோசை தான் பெரும்பாலும் சாப்பிட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ்? இட்லி தோசை நம்ம எப்படி சாப்பிட்டோம்? நம்ம ஊற வச்சு ஆட்டி சாப்பிட்டோம். இதை போய் பாக்கெட்டை வாங்குறோம். ஒவ்வொன்றும் சேஞ்சஸ் இருக்குதுங்க, அதை கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த காலத்தில் செக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம், இப்போ ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ரெவல்யூஷன் வந்துருச்சு. நாங்களாம் ஒரு 20 வருஷமாக கத்திக்கிட்டே இருக்கிறோம் செக் எண்ணெய் யூஸ் பண்ணுன்னு. ஒரு காலத்தில் நெய் சாப்பிட்டா ஆபத்துன்னு இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க நெய் நல்லது. ஸோ இப்போ வந்துருச்சு, எல்லாமே அந்த ரிவர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இப்போ நீங்கள் போய் இப்போ பழைய சாப்பாடு பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், ஆலங்குச்சியில் பல்ல வைக்க ஆரம்பிச்சிட்டான், மறுபடியும் வருதா. ஸோ இதுதான் விஷயம். அந்த காலத்தில் எதை வேணால் சாப்பிட்டாங்கன்னா ஹெல்த்தியாக இருந்தாங்க, ஹெவி ஹார்ட் ஒர்க் இருந்தது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ ஃபாரினர் ஹெல்த்தியாக இருக்கிறான்னா அவன் டெய்லி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறான், என்னவா பண்ணுவான், அவன் சுற்றுவான். ஆனால் காலைல 1.5 hours அவன் ப்ரோட்டோக்கால் கரெக்டாக இருக்குது. அப்போ சரி தைக்கணும் மெயின்டைன் செலவு பண்ணுறோம். நம்ம அப்படியே கிடையாது, அந்த பழக்கமே இல்லை நமக்கு. அதனால் அப்புறம் எப்படி அவனையும் நம்மளையும் கம்பேர் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ ஹெல்த் இப்போ அதே மாதிரி பயிர் நம்ம ஃபுட் எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏக்கரா ஒரு ஃபீட் இது பண்ணுறாங்க, சீட் போடுறாங்கன்னா அதை வந்து விளைவிச்சதுக்கப்புறம் கடைசி ஒரு அணப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு ஏரியா ஒரு 10% ஏரியா விட்டுருவாங்க, அது விதைக்கின்னு சொல்லி. ஸோ அதை என்ன பண்ணுவோம், அந்த விதையை எடுத்து மறுபடியும் அடுத்த சீசனில் அந்த பருவத்தில் அதை போடுவாங்க. இப்போ அப்படி இல்லையே, எல்லாத்தையும் போட்டுரு அப்புறம் மறுபடியும் எவனோ ஒருத்தன் வித்துட்டு அவங்ககிட்ட தான் வாங்கணும். ஏன்னா நீங்கள் இதை எடுத்து வச்சாலும் அது வேலை வராது. இப்போ அப்படி ஆகி போச்சு. அப்போ எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. கேட்டால் அது நியாயம்னு ஒருத்தர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் உங்கள் ஹெல்த்து எங்கேயோ மாறிட்டே இருக்குது. அந்த காலத்தில் ஒரு 9 குழந்தைய பற்றி 10ஆவது குழந்தைக்கு தாயானாங்க. இன்றைக்கி முடியுதா? ஒரு குழந்தைக்கே யோசனை இல்லை. ஏன்? எல்லாமே மாறிடுச்சு. ஹெல்தி மாறிடுச்சுங்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் தான். ஏன் ஒரு குழந்தை பெற்றுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம்? தேவையே இல்லையே. சாதாரண ஒரு மருத்துவ வச்சு குழந்தைய பெற்றுட்ட காலமெல்லாம் இருந்தது அன்றைக்கி வீட்டில். பாட்டி வச்சுக்க மருத்துவமாகும். இது முடியலங்கிறது நம்மளுடைய வளர்ச்சி இல்லை, இது வந்து வீழ்ச்சி தான். மெஜாரிட்டி ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து தமிழ் மெடிசனுக்கு நோ தான் சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஸ்னஸாக தான் இருக்கும். ஏங்க ஒரு விஷயம் நல்லது நடக்குது, ரீஃபைண்ட் ஆயில் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க? இப்போ யோசிங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரீஃபைண்ட் ஆயில் லான்ச் பண்ணாங்க. ஏன் அப்போ சொன்னாங்க ஐயோ எல்லாரும் இதை நிறுத்து, கடலை சாப்பிடாத நல்லெண்ணெய் சாப்பிட, இதே ஆளுக்கு தான் சொன்னாங்க. ஏன் உங்களை நோயாளியாகவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க சொல்கிற விஷயமா இருக்கும். நான் கேட்குறது அதே எங்கிட்டே கேட்டாங்க, சித்த மருத்துவத்தில் சைடு எஃபெக்டாக இருக்காதா? இப்போ நீங்கள் 1 டோஸ் எடுக்கும்போது 5 டோஸ் எடுக்க முடியாதுன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்க, 10 இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒரு அன்ஈசினஸ் கிரியேட் ஆகும். தட் இஸ் ஹேப்பனிங். அதுக்கு தான் டாக்டர் இருக்கிறாங்க. நம்மளுக்கும் சித்தா பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் டாக்டர் இருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு அது தெரியும். ஸோ எந்த டோஸில் எடுக்கணும், எந்த வாத பித்த கபநாடி என்ன, அதை கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட் வராது. அதே மாதிரி மெடிசன் செய்கிறவங்களுடைய ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. பியூரிஃபிகேஷன் பண்ணுற ஒரு மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறோம்.
நம்ம நெருப்பு கோடாது, அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவோம். இந்த ஒரு மருந்து செய்யும்போது இத்தனை டிகிரிக்கு நிற்கும், அது சைடு எஃபெக்ட், அப்போ தான் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்க முடியும். இல்லைன்னா அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு, கரெக்டாக செய்கிறவங்களுக்கு இதில் பிரச்சனையாக. அப்போ நிறைய பேர் இருக்காங்க, என்னங்க நீங்களாம் படித்தவங்க போய் இந்த மருந்தெல்லாம் எடுக்கலாமான்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த மருத்துவம் தான். இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறவங்க போய் பழனியில் நின்று பஞ்சாமிரதம் சாப்பிட்றான், யோசிச்சு பாருங்க. அது நவபாஷானம், அது மேலே போட்டு அப்போ மட்டும் சாப்பிட்றீங்க. அப்போ உங்களுக்கு எங்கே போச்சு? ஐயோ, 9 வகையான விஷம்யா, இதில் போட்ட பஞ்சாமிரதமெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சுரண்டியே எடுத்துட்டானுங்க பாதியை. ஸோ இதெல்லாம் மக்கள் என்னன்னா அறியாமே மற்றவங்க தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்பொழுது இங்கிலீஷ் மெடிசனும் சரி அல்லது தமிழ் மெடிசனும் சரி, எல்லாத்தினுடைய டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு வரும்பொழுது ஒன்று கிட்னி வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணும், இல்லை லிவர் ஃபில்ட்ரேஷன் பண்ணும். ஸோ தமிழ் மெடிசன் மட்டும் அதோட டாக்ஸின்ஸோ அல்லது அதோட ரிலீஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ஆர்கன்ஸில் தங்காதா சார்? இதில் தங்க கரெக்டாக மருந்து செய்யும்போது எப்படி தங்கும்? மருந்து அப்படிங்கிறது மறு உந்து, பழைய நிலைக்கு உங்களை தள்ளுவது. அதை புரிஞ்சுக்கணும். ட்ரக் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. சிம்டமேட்டிக்கல் ரிலீஃபாக தான் இருக்கும் இல்லையா? ஆமாம், உங்களுக்கு ஒரு ட்ரீட் த காஸ் நாட் த சிம்டம்ங்கிறது தான் பாயிண்ட்டு. ஒரு விஷயம் இப்போ நீங்கள் இப்போ வலி, இப்போ மூட்டு வலி நீங்கள் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த வலி நிவாரணம் பெயின் கில்லர் தான், ஒரு வலியே இல்லை. தலைவலி என்னங்க? பெயின் கில்லர் தான், வேறு மாடிஃபிகேஷனோட ஒரு பெயின் கில்லர். எனக்கு வந்து இடுப்பு வலி, பெயின் கில்லர். ஆனால் நம்ம அப்படி இல்லை. முதல்ல மூட்டு வலியா என்ன, அந்த இடத்துல ஜெல்லு தெரிஞ்சா ஜெல்லு வரலாறுக்கு மருந்து கொடு, மசில் ரிலாக்ஸ்டன் கொடுங்க இன்ஸ்டெட் ஆஃப் மசில் பெயின் ரிலீஃபிங். ஸோ அதுக்கப்புறம் அங்கே தெரப்பி பண்ணலாம். நிறையா தெரப்பி இருக்குது. அந்த தெரப்பி பண்ணும்போது அந்த ஜெல் ஃபார்ம் ஆகாது. ப்ரொவைடட் அவங்களுக்கு உடம்புல வெயிட் அதிகமாக இருக்கான்னா வெயிட்டை குறைன்னு சொல்லுவோம். வெயிட் குறைக்கலன்னா சரி பண்ண முடியாது. இப்போ லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குது, மருந்து கொடுக்குறோம். அந்த இடத்துல அந்த சைடில் வந்து கார்டிலேஜெலாம் டெவலப் ஆகும். ஆனால் டீலொகேஷன் வந்து லொக்கேட் பண்ணணும். அப்போ தெரப்பி கொடுக்கணும். ஓகே. ஸோ எல்லாமே மருந்துனாலே மேஜிக் நடக்காது. ஸோ இந்த மாதிரி எதையே எப்படி என்னங்கிறத பார்த்து செய்யணும். இப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு இந்த மெடிசன் கேட்காது அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வருமா சார்? சர்ஜரி, ஆக்சிடென்ட்டு, அதுக்கெல்லாம் நம்மளது வேலை செய்ய முடியாது. அதெல்லாம் குவிக்கான ஒரு இதுக்காகவோ? குவிக்கானது கிடையாது. இப்போ நம்மளது ஃபீவர் கிடைக்கிற அளவுக்கு வேறு எதுலேயுமே பார்க்க முடியாது. 6.5 மணி நேரத்தில் ஃபீவர் காணாமல் போகிற அளவுக்கு மருந்து இருக்குது. அப்படியா? ஆமாம். சளி பாராசிட்டமால் அளவுக்கு எதுவுமே குவிக்கா அப்படியெல்லாம் அதெல்லாம் மித்து. நீங்கள் இப்போ உங்களுக்கு உடம்பு வலின்னா சொல்லுங்கள், நான் மருந்து தரேன். அதெல்லாம் நெவர் சேஞ்ச். இப்போ ஏங்க நீங்கள் இது ஏன் எங்கிட்ட கேட்குறீங்க? உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் நோய் இல்லைன்னு மருந்தே இல்லைன்னு சொன்ன போது வெறும் நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ அது என்னது? அது அந்த சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த இலை பேர் வேர்ப்பார் அந்த மாதிரி பஸ்பம், சிந்தூரம், வீரம், பூரம், உப்பு அப்படி கூறும்போது நிறைய இருக்குது. அதுல எல்லாம் செய்யும்போது இன்னும் ஃபாஸ்ட் ரிலீஃப். நேனோ டெக்னாலஜி அந்த காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவது சித்தர்கள் தான். இத்தனை ஜாமம் அரைக்கணும், இத்தனை ஜாமம் உலர்த்தணும், இத்தனை அரைக்கும் போது என்ன ஆகுது? அந்த மருந்து நேனோ பார்ட்டிகல்ஸாக மாறி பவர் அதிகமாகுது. அதை நம்ம குடிக்கிறோம். இப்போ நீங்கள் கீழா நெல்லி இவ்வளோ எடுத்து சாப்பிட்ருக்கோம், கீழா நெல்லி பதப்படுத்தப்பட்டது ஒரு 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 குண்டூசி முனை சாப்பிட்றோம், வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுதான் நேனோ பார்ட்டிகல்ஸ். அது அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சது தான். அதே மாதிரி இப்போ இந்த தைராய்டு பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு அப்படின்னு இருக்குது. அந்த ஹைப்பர் தைராய்டு இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் மெடிசன் எடுத்தால் போதும். இந்த ஹைப்போ தைராய்டு எடுத்தால் வாழ்நாள் ஃபுல்லாக மெடிசன் எடுக்க வேண்டியது. அப்படி எதுக்கு வாழ்நாள் முழுக்க மருந்து இல்லை அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். சரி, நானே ரிப்பீட் பண்ணுறேன். டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு, நியூராலஜிக்கல் டிஸார்டர், டிப்ரெஷன், இன்சோம்னியா, மைக்ரைன், பிசிஓடி, ஏதாவது ஒன்றுக்கு எனக்கு வாழ்நாள் முழுக்க மருந்து எடுக்க வேண்டியதில்லை, இது கொஞ்ச நாள் எடுத்தால் சரியாக போயிருங்கிற மாதிரி தான் இருக்கா இப்போ நான் சொன்ன டாப்பிக்கில்? இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். ஆட்டோமின் டிசீஸ் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இது கிடையாதுன்னு சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் தான் இருக்குதுன்னு சொல்லணும்ல. அப்போ இதுக்கும் இல்லை, அதுக்கும் இல்லை, எதுக்குமே இல்லை. இதுதான் பேசிக். எதுக்குமே இல்லை. பட் நம்மளது இருக்குது, ஆயுர்வேதில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் கியூரபிள் வித்வுட் சைட் எஃபெக்ட் இன் ஷார்ட் வைல். அதுதான் பிரச்சனை. ஸோ இந்த தைராய்டே தைராய்டு க்யூர் பண்ணலாம். தைராய்டு கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். 95% தைராய்டு க்யூரபிள் தான். அவங்க அன்லஸ் அவங்களோட வைட்டல்ஸ் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தது, ஹெவி ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்ததுன்னா இதை சப்போஸ் டு டேக் லைஃப் டைம் மெடிக்கேஷன் நம்மளதுலையும். ஆனால் சைட் எஃபெக்ட் இருக்காது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த தைராய்டு வந்து க்யூர் பண்ணக்கூடிய விஷயம் தான். இப்போ சில விஷயங்களை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு கண்டிஷன், ஏதாவது ஒரு டிசீஸ்? எந்த டிசீஸ்ன்னு சொல்லுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒன்ஸ் டயபெட்டிஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே அந்த டயபெட்டிக்காக மட்டும்தான் பேஷண்ட் இருப்பாங்க அப்படின்ற அப்படி கிடையாது. எத்தனையோ டயபெட்டிக் நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி இது வரைக்கும் மருந்தே இல்லை. டயபெட்டிஸ் ரிவர்சிபிள் இது வரைக்கும் மருந்தே இல்லாமல் இருக்கிறாங்க. நான் கூட இப்போ வேணும் போன வாரம் ஒரு ஷார்ட் எடுத்து அதை வேணும் காமிக்கிறேன். டயபெட்டிக் இல்லை, வயசான ஒருத்தர் தான் டயபெட்டிக் க்யூர்.
அந்த மாதிரி நான் பார்த்துட்டே இருக்கிறேன் நிறைய பேர். ஆனால் பட் என்னன்னா அப்போ வந்து மெடிகேஷன் சப்போர்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா? எதுக்காக சொல்கிறேன்னா, பொதுவாக இப்போ நீங்கள் செவன்பிராஸ் ஓவர் த கவுண்டர் போய் வாங்குற மாதிரி சில மருந்துகள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ நாள் வேணும் எடுத்துக்கலாம். தன்வந்திரம் எடுக்கலாம், ஷீரபலா எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ அந்த இந்த கேரளாவிலாம் தசமுல்லா அரிஷ்டம், முத்தா அரிஷ்டம், பாலா அரிஷ்டம் இதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லார் வீட்லையும் ஜீரக அரிஷ்டம் இதெல்லாம் இருக்கும் மேண்டேட்ரியாக. அப்போ இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய டாக்ஸிக்கு தான் விடுவாங்களா? இல்லை, அது ரொம்ப நல்லது. யார் வேணால் எடுத்து சாப்பிட்லாம். குழந்தை வயிறு சரியில்லை எடுத்து சாப்பிடு, குழந்தைக்கு பசி இல்லையா தசமுல்லா அரிஷ்டம் கொடு, இது ரெகுலர். ஆனால் வேறு எந்த மருத்துவத்தையும் அப்படி செய்ய முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த எல்லா நோய்களுக்குமே நம்ம மருத்துவத்தில் அந்த மாதிரி மருந்துகள். இப்போ நீங்கள் டயபெட்டிக் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. ஆனால் வயசாகிறது ஏஜ் டிஃபைங் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மசில் போன் நியூரோ கரெக்ட் பண்ணணும். அதுக்கு 2 மருந்து எழுதி கொடுப்போம். அது நீங்களே இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டில், டயபெட்டிக் இல்லாத பேஷண்ட் எடுக்கலாம். ஸோ அது இம்யூனிட்டி. ஸோ ரெகுலராக எனக்கு வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கணும், ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஹெல்த்தியாக இருக்கணும், சில மருந்துகள் எழுதி கொடுத்துருவோம். எழுதி கொடுக்க முடியும். ஸோ அந்த ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும் எப்போவுமே. ஏன்னா மசில் போன் நியூரோ தான் எல்லாத்துக்குமே பேஸு. ஸோ டைஜஷன் கரெக்டாக இருக்கணும், டீடாக்ஸ் ஆகணும். இந்த 5 மருந்து இருந்ததுன்னா அவங்க ரெகுலர் ஆக்டிவிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இது 5 மருந்து யார் வேணால் சாப்பிடலாம். அதே மாதிரி விட்டமின் டி பொறுத்த வரைக்கும் சூரிய சக்தியிலிருந்து தான் மெஜாரிட்டி விட்டமின் டி கிடைக்குது. ஸோ வேற எங்கே எடுத்தாலும் நீங்கள் என்னதான் இன்ஜெக்ஷன் போட்டாலும் சிரப் குடிச்சாலும் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, அது ஏதாவது பேலன்ஸ் அப்படி கிடையாது. நல்ல டயட்டில் நல்லாவே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கால்சியம் நல்ல டயட் தான் விட்டமின் D3 ஓரளவுக்கு ஏறும். அதே மாதிரி லெக் ப்ரோத் சொல்லுவாங்க இல்லையா, கால் சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, அந்த மாதிரி சூப்பு நான்வெஜ்ஜில் ரொம்ப ரொம்ப நல்லது. நெய் எடுத்திங்கன்னா அது பேலன்ஸ் ஆகும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஆனால் சன்லைட்டில் டைரெக்டாக அது 11 to 3 அதையும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் காலையில் போய் சன்லைட் எடுக்கிறது, சாயந்தரம் மார்னிங் 11 to 3 மட்டும்தான் அந்த எமிஷன் இருக்கும், விட்டமின் D3யோட எமிஷன். அந்த நேரத்தில் யார் போவா, யார் நிற்பா. ஆக்சுவலாக நம்ம பாடியை விட்டமின் D3 அதிகப்படுத்தணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, உடம்பு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் நல்லா வெர்ஜின் கோகனட் ஆயில் பண்ணி அது வெயில் 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வெயிலில் நிற்கணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து உடம்பை கூல் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 கிளாஸ் வாட்டர் குடிச்சிட்டு தென் யூ ஹேவ் டு டேக் பாத். இது ரெகுலராக பண்ணாதான் ரியல் விட்டமின் D3 உடம்புல ஏறு. ஓகே, இதையே ப்ரொசீஜர் இது பண்ணால் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணிங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறேன், ஐயோ நம்ம ஸ்கின் டார்க் ஆயிரும், காம்ப்ளெக்ஸ் அது போயிருமே, அதனால் பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கு நல்ல ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ஒன் டைம் கார்ப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நேரம் மட்டும் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறது, மற்றதில் ப்ரோட்டீன் ரிச்சாக நல்ல ஃபேட்டி ஐட்டம் எடுத்துக்கிறது. நிறைய பேர் ஃபேட்டி எடுத்தால் கொலஸ்ட்ரால், அதெல்லாம் போய் கொலஸ்ட்ரால்ங்கிறதே ஃபேக் அஜெண்டா, மிகப்பெரிய ஃபேக் அஜெண்டா. என்ன ரீசன் கேளுங்க, கொலஸ்ட்ரால்ங்கிறதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டால் எல்லாருக்கும் நான் கொலஸ்ட்ராலுக்கு மருந்து எடுத்துக்க ரொம்ப பெருமையாக சொல்லி தர்றாங்க. ஆனால் உண்மையாகவே கொலஸ்ட்ரால் மருந்தாங்கன்னா இட்ஸ் பிளட் தின்னர், இட் இஸ் நாட் கொலஸ்ட்ரால் மருந்து. நிறுத்துனீங்கன்னா மறுபடியும் அதே அளவு கொலஸ்ட்ரால் ஏறிடும். அப்போ எங்கே கொலஸ்ட்ரால் கம்மியாகுது, தின்னா வச்சுருக்கு, அவ்வளோதான். அதுதான் ஆமாம், ஸ்டாட்டின் மெடிசன் எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நேச்சுரலாகவே இருக்கா அப்படின்னா, இப்போ ஒரு கார்டியாக் எஃபெக்ட் வருது அப்படின்னா, ஆமாம் இப்போ கார்டியா மார்க்கர் நிறையா இருக்குது. அப்போபி, லிப்போப்ரோட்டீன் இதெல்லாம் எடுத்து பார்த்தா தான் கார்டியாக் பிரச்சனை என்னன்றது தெரியும். ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதை உடனே இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுவாங்க, லிப்போப்ரோட்டீன் ஏ வந்து கம்மி பண்ணுறதுக்கு மருந்தே இல்லைன்னு. நான் ப்ரூவ் பண்ணி வைக்கிறேன், நிறைய மருந்து இருக்குது. 15 டேஸ்லேயே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அட்மிட்டே ஆக சொல்லிட்டாங்க ஒய்ஃபு. நான் சொன்னேன், 1 வாரம் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் போய் அட்மிட் ஆங்க. உண்மையாக இட் இஸ் ரைட், இறங்கலைன்னா போய் அட்மிட் ஆங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. ஒரே வாரத்தில் பார்த்து 50% ரெடியூஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ இட் இஸ் ஆல் பாசிபிள். அதை புரிஞ்சுக்கணும், எதில் இறங்கும், எது நமக்கு உண்மையான தேவையான HDL கொலஸ்ட்ரால் எதில் இருக்குது, எதை எடுத்துக்கணும். இதுக்கு கைடன்ஸ் கரெக்டான ஆட்களை வச்சுருந்தீங்கன்னா இது பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த கேன்சர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலே வந்து அது லைஃப் கில்லிங் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ரிவர்சிபிளா அல்லது மேனேஜபிளாக வைக்க முடியும் கண்டிப்பாக. அதாவது இது என்னன்னா, ஃபஸ்ட்டு மைண்டு ஃபோபியா. நீங்கள் ஒருத்தருக்கு கேன்சர் இருந்துகிட்டே இருக்கும், 5 மாதமாக இருந்ததுங்க அப்படின்றாங்க. 5 மாதம் அவனுக்கு எந்த எஃபெக்ட் இருக்காது. திடீர்னு ஃபைண்டிங் சொல்லி அவனுக்கு சொல்லிட்டனோ அப்போ அந்த பயத்திலேயே போயிடுவாங்க. இந்த பயங்கிறது அவ்வளோ மோசமான ஒரு வியாதி. எல்லாத்துக்கும் ஆமாம் ஒன்று வேணும், உடனே செல்ஸ் அதிகப்படுத்தும். அப்போ இது அதுக்கப்புறம் மக்கள் ஒருத்தர் வந்து ஒன்று சொல்லுவார், இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவாங்க, மாற்றி சொல்லி குழப்பிடுவாங்க. இதனாலேயே நாங்கள் மேக்ஸிமம் அந்த கரெக்டாக இந்த மருத்துவத்தை தெரியாத ஆட்களுக்கு அந்த மருத்துவமே கொடுக்கறதில்ல. ஏன்னா இப்போ எடுப்பாங்க டக்குன்னு இன்னொரு ஏங்க இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களே, அங்கே போய் ரேடியேஷன் கீமோ போய் ஒரு 6 மாதம் போய் சேர்ந்துருவாங்க. இதுதான் மோஸ்ட்லி நடக்குது. சிலதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறாங்க, அங்கே எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த திங் இதுதான் நடக்குது. இது நடந்ததுக்கப்புறம் அவங்க இம்யூனிட்டி டோட்டலாக போயிடும். ஆல்மோஸ்ட் அவங்களோட டெட் லைன்
அங்கேருந்து கவுண்டபிள் ஆயிரும். அதனால தான் சொல்கிறது. இதுலேயும் நிறையா மெடிசன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜெலாம் கண்டுபிடிக்கும் போது. ஸோ மைண்டை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு சில மருந்துகள் எடுக்கும்போது கண்டிப்பாக இதுலேயுமே அது மேனேஜபிளான ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியுமா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்னி சொல்கிறாங்க, லிவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிட்னி, லிவர், பேன்க்ரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜஸ் பார்ப்போம். ஓகே. இப்போ லிவர் சிரோசிஸே ஃபஸ்ட் கிரேட் சரி பண்ண முடியும். ஆனால் இதில் மற்ற எதுலேயுமே பண்ண முடியாது. இதில் பண்ண முடியும். இப்போ கிட்னி ஃபெயிலியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 50% இருக்குது. ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் டயாலிசிஸ் பண்ணால் அதுலேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுற கொஞ்சம் கஷ்டம். ஒன்லி திங் இதெல்லாம் காஸ்ட் எஃபெக்ட் தான். நான் ஹைப்பர்டென்சிவ் மெடிசன் கொடுக்கும்போது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் இதில் இருக்குமே தவிர காஸ்ட்டு வந்து பரவாயில்ல, நான் என்னை இது பண்ணி விட்டான்னா இன்றைக்கி ஹெல்தி ப்ராடக்ட் எத்தனையோ இருக்குது. நவபாஷான் இருக்குது, தங்க சிந்தூரம் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ணி தாராளமாக ஒருத்தர் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கேல் பிளாடர் ஸ்டோன்லாம் வந்தாலே வந்துட்டு நிறைய இடங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன்ஸ் கால் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. நீங்கள் லைஃப் டைம் ஒரு பிரியாணி சாப்பிட்னா கூட முடியாது. அது எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியாகவே இருந்துட்டு இல்லை, பண்ண முடியும். அதுலேயுமே அந்த கல்லை கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. 1 சென்டிமீட்டர் 1.2 ஈஸியாக நம்ம சொல்கிறது கரெக்டாக கேட்க மாட்டாங்க. 2 மாதம் எடுப்பாங்க, கேப் விட்டுரும். அதில் இது லாங் ப்ராசஸ் தான். ஓகே. இல்லைன்னா ஐபியில் அட்மிட் ஆகணும். 15 டேஸாக ஒரு 3 நாள் தடவை அட்மிட் ஆனாங்கன்னா then it is possible. ஸோ கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பொறுமையாக வந்துட்டு நீங்கள் விளக்கமாக பதில் சொன்னீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.